ஸ்பார்க் டீமில் நம்ம ஜாயின் பண்ணக்கப்புறம் எப்படி வந்து மற்றவங்கள நம்ம ரெஃபர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து டீம் வந்து உருவாக்குறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். நம்ம யூசர் ஐடியை வச்சு எப்படி நம்ம ரெஃபர் லிங்க் எடுக்குது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் மேலே ஒரு 3 கோடு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனு பார் வரும். இங்கே வந்து இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ₹27 வரும். அவங்க டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே நமக்கு வந்து ₹27 ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் 3ஆவதுல பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் டைம் வேறு இந்த ஆப் மூலம் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் வரும். 3 லெவலுக்கு பெனிஃபிட் வரும். இதுதான் அந்த 3 விஷயம். மேலே இருக்க விஷயம் தமிழில் அனுப்பணுமா இங்கிலீஷ் வேணுமா டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 2 லிங்க் போகும். ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு லிங்க் போகும், இன்னொன்று ஐஃபோன் லிங்க் போகும். ரெண்டுமே இருக்கும். அவங்க எந்த மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாங்கன்னா ஆண்ட்ராய்டு லிங்க் டச் பண்ணிக்கலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம இதனுடைய ரெஃபரல் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மறுபடியும் அதே மாதிரி மெனு பார் போகிறோம். மெனு பார் போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங் போனீங்க அப்படின்னா இங்கே மை கியூஆர் அப்படின்னு இருக்கும். இதில் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கியூஆரே வரும். அது வந்து நம்ம லிங்க் மாதிரி எடுத்தோம். இது வந்து கியூஆர் மாதிரி. இது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர் வேணுமா ஐஃபோன் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு எந்த கியூஆர் நமக்கு வேணுமோ அதை கீழே செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னா ஷேர் கியூஆர் போனீங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் போகும். இல்லை டவுன்லோட் கியூஆர்னாலும் டவுன்லோட் ஆகிக்கும். இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கூகுளில் வந்து கூகுள் கேமரா இருக்குங்க அதை வச்சு ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ளே ஸ்டோர் போய் உங்களோட ரெஃபர் லிங்க் அவங்க டவுன்லோட் ஆயிரும். எப்போ போல் நாங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வைட் ஃப்ரெண்டும் போய் பண்ணிக்கலாம். கியூஆர் மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி வரும். எத்தனை பேர் நம்ம ரெஃபர் பண்ணிக்குமோ யூஸராக வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு மேலே கவுண்ட் காட்டும். கீழே வந்து அவங்களுடைய யூசர் ஐடி காட்டும். அவங்க ப்ரொஃபைல் எடிட் பண்ணி அவங்க நேம் போட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்பார்க்குங்கிற அந்த இது மாதிரி அவங்க நேம் காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வியூ டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டீமில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்டரில் வந்து 00 இருக்குது. அது வந்து அவங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நபர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த வியூ டச் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஆல் டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ட்ரூ காலர் போகும். அப்போ வந்து நீங்கள் அனுப்பிச்ச நபர் ஜாயின் பண்ணிட்டாங்களான்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.